ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எனது ஒவ்வொரு வாக்கினையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா வாக்குமே ஒரு நாள் பலித்துவிடும் என்ற நம்பிக்கையும் உன் நாள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஒரு வாக்கும் ஒரு நாளும் பலிப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லையே என்று சிறிது அச்சமும் உன்னை தொற்றிக்கொண்டது. என் அப்பா எனக்கு செய்து கொடுப்பார்தான். ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் நான் காத்து கொண்டிருப்பது என்றுதானே வினவ தோன்றுகிறது. என் பிள்ளையே, இந்த சிவன் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவையெல்லாம் என் வாக்குகள். நான் என் பிள்ளைக்கு அளிக்கும் சத்திய வாக்குகள். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயம் பலிக்கும். நான் பொய்யுரைக்க மாட்டேன். இப்போது நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலைகளை முடித்து தருவேன். இனிவரும் காலங்களில் உனது கை ஓங்கி நிற்க போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் முழுவதுமாக விடுதலை பெறுவாய். உன் குடும்பத்தில் ஒரே ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்திருந்தாலும் அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். அப்படி இருக்க சிவனே சிவனே என்று சதா சர்வ காலமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னையும் உன்னை சார்ந்தோரையும் நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நீ எப்பொழுது என்னை தேடி என்னிடம் வந்து விட்டாயோ, என்னை நோக்கி உன் வேண்டுதல்களை செய்ய துவங்கி விட்டாயோ, அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன். உன்னை சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி நற்சிலையாக உருவாக்க வேண்டும் என்று உறுதியெடுத்து விட்டேன். நீ பொற்சிலையாக மின்ன வேண்டும் என்பதுதான் இந்த தகப்பனின் ஆசை. சிலையை அழகாக செதுக்க வேண்டும் அல்லவா? அதன் மீது தூசு படிந்திருந்தால் அதை துடைக்க வேண்டும் அல்லவா? அதன் பொருட்டே உனக்கான சோதனைகளும் வலிகளும். நீ செதுக்கும் பொழுதுதான் சோதனைகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் மீது இருக்கும் கர்ம வினைகளை நான் துடைத்து தூய்மை செய்யும் பொழுதுதான் வலிக்கிறது, ரணமாக இருக்கிறது என்று அழுது புலம்புகிறாய். நீ பொன் சிலையாக ஜொலிக்க வேண்டும் என்றால் இந்த துன்பங்களையும் நீ பொறுத்து கொள்ளதானே வேண்டும். அப்பொழுதுமே கூட உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டு உன்னை என் கைகளில் அரவணைத்து கொண்டு மெதுவாக என் பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை சுகமாக மாறும். நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.